Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஆஃபீஸ் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லுக் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் லுக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான பட் ரொம்ப நீட்டான ஒரு மேக்கப் லுக். நான் வந்து யூடியூப்பில் என்னோடய 3rd வீடியோவாவோ இல்லை 4th வீடியோவாவோ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் மேக்கப் லுக் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த லுக் வந்து இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறேன் வித் சம் மேக்கப் டிப்ஸ். So without wasting any further ado, let's get into the video. So first step வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டோனர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நான் அதுக்கு வந்து ஜோவீஸோட நீம் டோனர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சன் டிஃபென்ஸ் நீம் டோனர். அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வந்து நான் நல்லா வைப் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா டர்ட் இருந்தால் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரிஜீனாவோட SPF 50 சன் பிளாக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சன் பிளாக் தான் நான் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஒயிட் க்ரீம். இந்த அளவுக்கு வந்து க்ரீம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டேப்பிங் மோஷனில் வந்து அழுத்தி நம்ம அப்ளை பண்ணணும். டோட்டலாக வந்து ஸ்வைப் அவுட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வந்து சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து போயிடும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் லேட்டர் தான் வந்து நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து வெளியே சன்னில் வந்து போகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கார்னியரோட BB க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ப்ரைமருக்கு வந்து ஒரு நல்ல அல்டர்னேட்டிவ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கும் ஒரு நல்ல அல்டர்னேட்டிவ். இப்போ என்னோடய ஆயிலி ஸ்கின்னுங்கிறனால நான் வந்து இன்றைக்கி மாய்ஸ்சரைசர் எதுவும் யூஸ் பண்ணல. டைரெக்டாக டோனருக்கு அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த BB க்ரீம் போடுறேன். ஸோ இந்த BB க்ரீமில் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த BB க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷேட் தான். அதனால நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஷேடு வந்து தப்பாக இருக்கிறனால கொஞ்சம் ஆஷியாக வந்து லுக் கொடுக்குது. பட் இதுவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிரும் அது. ஸோ இந்த ஒயிட் காஸ்ட்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ், அண்டர் ஐ, டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு ஆரஞ்சு கன்சீலர் வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கலர் கரெக்ஷன் எதுக்காக பண்ணுறேன்னா, இந்த கலர் கரெக்ஷன் பண்ணால் தான் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நீட்டான லுக் வந்து கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ப்ராடக்ட் வந்து எனக்கு சேரல. அநேகமாக அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு இந்த வித்தின் ஒரு 4 டேஸில். ஸோ நான் வந்து இந்த LA கேர்ள் ஆரஞ்சு கன்சீலர் வச்சுட்டு நான் நல்லா வந்து என்னோடய அண்டர் ஐஸு அதே மாதிரி பிக்மெண்டட் ஏரியாஸ்லலாம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ப்ராடக்ட்லாம் எடுக்கல. ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்டு அதுலேயே ஒட்டிகிட்டு இருந்த ப்ராடக்ட் தான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ லைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையிலேயே வந்து நான் இந்த ஆரஞ்சு கன்சீலரும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பஞ்சோ யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த ஆரஞ்சு கன்சீலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் ஆகும். ஸோ உங்கள் கையே நல்லா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வார்ம் அப் ஆகி நீட்டாக ஈஸியாக வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ அது செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒயிட் டோன் பவுடர் தான் எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் டோன் பவுடர் வந்து ஒயிட்டிஸ்ட் காஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த ஆரஞ்சு கன்சீலருக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஒயிட் கலர் பவுடரை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட்டான லுக் தான் வந்து கிடைக்கும். ஒயிட்டிஸ்ட் காஸ்ட்லாம் ரொம்பலாம் இருக்காது. இப்போ நீங்கள் அதை ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா உங்கள் கையிலையோ உங்கள் கிட்டே இருக்க பஃப்லேயோ வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ காலேஜ் மேக்கப்லலாம் வந்து ஃபவுண்டேஷன் அவ்வளோ தேவையில்லை. பட் ஆஃபீஸ் மேக்கப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. பிகாஸ் காலேஜ் மாதிரி வந்து ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக வந்து ப்ரெசென்டபிளாக போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் டாட் வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் வந்து டேப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிட்மி ஃபவுண்டேஷனில் என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா 310 சன் பேஜ். இந்த ஷேட் வந்து ஒரு நியூட்ரல் ஷேட். எனக்கு வந்து ஃபஸ்ட் போடும்போது இது வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிஞ்சு வந்து இது கரெக்டாக வந்து எனக்கு செட் ஆயிரும். பட் என்னோடய ஷேட் வந்து ஆக்சுவலி வார்ம் ஷேடு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிஸ் கிளரோட ஐப்ரோ கேக் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேடும் பிளாக் ஷேடும் தான் நான் யூஸ்வலாக வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போது ஸ்பூலி வச்சுட்டு நம்ம ஐப்ரோஸை வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு ஐப்ரோஸோட கார்னரில் வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுவேன். மிடில் ஃப்ரண்ட்லலாம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும். இந்த ஐப்ரோ டியூட்டோரியல் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டீசெண்டான ப்ராடக்ட்டு. இது வந்து என்னோடய ஐலிட்ஸ் மேலேயும் அண்டர் ஐஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது அண்டர் ஐஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆஷியாக தெரியாது, பட் ஐலிட்ஸ்க்கு மேலே ஸ்லைட்டாக வந்து ஆஷியாக தெரியும். பிகாஸ் ஐலிட்ஸில் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணலை. பட் ஐலிட்ஸ் மேலே எதுக்காக அப்ளை பண்ணுறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐ ஷேடோவுக்கு ஒரு நல்ல பேஸாக வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கன்சீலர் ப்ரஷ் வச்சுட்டு நான் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கன்சீலர் ப்ரஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து LA கேர்ள் ப்ரோவோட ஃபேஸ் பவுடர், அதாவது ஒரு ப்ரஸ்ட் பவுடர் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போது என்னோடய கன்சீலர், என்னோடய ஃபேஸ் எல்லாமே நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து எந்த ஃபேஸ் பவுடர் வந்து நல்லாயிருக்கும்னு கேட்டிங்க. இந்த ஃபேஸ் பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கன்சீலர் போட்ட இடத்துல வந்து நான் நிறைய வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்லேயும் வந்து கொஞ்சம் இந்த பவுடர் வச்சு நான் டச்சப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ELFோட ஒரு ப்ளஷ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஐ ஷேடோஸாக இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ப்ரான்சர் வந்து இதில் இருக்கும், ஒரு ப்ளஷ் கம் ப்ரான்சர். ஸோ அந்த ஷேடை வந்து என்னோடய க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி என்னோடய ஓவரால் ஹைலைட்ஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், என்னோடய 2 ஐஸ்லேயுமே. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்க்லரோட சிங்கிள் ஐ ஷேடோ பாட்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அது சம் 100 or 150 rupees என்னமோ தான். ஸோ இப்போ இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் அந்த பிளாக் கலர்லாம் வந்து போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நைக்காவோட ராக் த லைன் காஜல் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் என்னோடய ஐஸை வந்து நான் நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். டைட் லைன் பண்ணால் ஐஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். அதே மாதிரி இந்த ஐ ஷேடோ கலர் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கும்போது ஒரு நல்ல மேட் ஷேடோவாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ என்னோடய 2 ஐஸ்லேயும் வந்து நான் டைட் லைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்னோடய ஐலிட்ஸ்க்கு வெளியும் வந்து நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து இப்போது நல்லா ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த காஜலையே வந்து நான் ஐலைனராகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன ஃப்ளிக் வந்து நான் இந்த காஜல் யூஸ் பண்ணி வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கிட்டே இருக்க பென்சில் ப்ரஷ் இல்லாட்டி வந்து ஒரு ஐலைனர் ஸ்மஜர் வந்து எடுத்துகிட்டு உங்கள் போட்டிருக்க காஜல் வந்து நல்லா வந்து ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. நான் ரைட் சைட் ஆஃப் த ஐஸில் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்மஜர் வச்சு நான் வந்து ஸ்மஜ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஐஸ் வந்து நல்லா ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்ன ஐஸ் இருக்கவங்களுக்கு உங்கள் கண் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே தெரியும். ஸோ என்னோடய அப்பர் லிட்ஸ்லேயும் லோவர் லிட்ஸ்லேயும் வந்து நான் நல்லா வந்து ஸ்மஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து பென்சில் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பென்சில் ப்ரஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். இதுவும் அதே தான், அது மேலே வச்சு நம்ம நீட்டாக வந்து தேய்ச்சோன்னா அது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து சுகரோட மஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மஸ்காரா வந்து என்னோடய அப்பர் லேஷஸ்லேயும் அதே மாதிரி லோவர் லேஷஸ்லேயும் நான் நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் லேஷஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ELF பேலட்டில் வந்து இருக்கிற ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளஷ் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நைக்காவோட லிப் க்ரையான் ஷேடு வந்து ஜேட் ரோஸ் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய லிப்ஸ்க்கு வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபேவரெட் லிப்ஸ்டிக். நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் என்னோடய நியூட் லிப்ஸ்டிக் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேவரெட் ஹேர் ஸ்டைல் ஏதாவது போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேர் ஏதாவது விட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து இந்த சின்ன பஃப் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைலு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லாக்மியோட ஐலைனர் எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன பொட்டு வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கலர்பாரோட சிந்தூர் எடுத்துகிட்டு நான் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இந்த யூஸ்வலாக அந்த பவுடர் குங்குமம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கனால அது அவ்வளோ பிடிக்கிறதில்ல. இதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ ஹெவனோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நம்மளோட மேக்கப் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மார்னிங் டு ஈவினிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து இருக்கும். ஸோ நம்மளோட மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ஸோ இந்த லுக்குக்கு வந்து ஒரு காட்டன் சூட்டும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடைஸ்டு ஜும்காவும் போட்டு பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். இது வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக். இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டெப் வேணால் ஸ்கிப்பும் பண்ணலாம், எந்த ஸ்டெப் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னுங்கிறதுனால நான் ஹைலைட்டர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. பிகாஸ் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கின்னு வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்.
ஹைலைட்டர்ஸ் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் அதர்வைஸ் வந்து ஒரு ப்ளஷ் கான்டோர் மாதிரி மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரான்சர் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி மேக்கப் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஆஃபீஸில் இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோலாம். ஏதாவது ஆனுவல் டே பார்ட்டிஸு நீங்கள் எதுக்கு வேணால் வந்து போட்டுக்கோலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவராகவும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து உங்களை காமிக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.